ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மார்ச் 4 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் சகல நன்மைகளும் கிடைக்கும் வாரமாகவும் பண வரவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் உங்கள் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் கும்பராசியில் இருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி மீனத்திற்கு இடம் மாறுகிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் இப்பொழுது நடக்கும். செலவுகள் அதனால் உங்களுக்கு உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஓடும். சந்திரனின் நகர்வு அவ்வளவு எளிதாக சிறப்பாக இல்லை. தொழில்துறையில் கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் மன சஞ்சலம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உறவினர்களிடம் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை கையாளாதீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். புதன் 5 மற்றும் 6ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகம் இந்த வாரத்தில் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான லாபத்தை கொடுக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் பிடிவாதமாக இருந்த காரியம் சாதிப்பீர்கள். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் சுமாராகவே நடக்கும். வியாபாரத்திற்காக அதிக செலவு செய்வீர்கள். ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதால் சிக்கனமாக செலவு செய்தால் உங்களுக்கு பண விரயத்தை கட்டுப்படுத்தலாம். வெளியூர் பிரயாணங்கள் எதிர்பார்த்தபடி நன்மையாகவே நடைபெறும். கேது 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அரசாங்க வேலை உங்களுக்கு தடையும் தாமதமும் இல்லாமல் இந்த வாரத்தில் நடந்தேறும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.